மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடலுக்கு நாகாலாந்து முதல்வர் நெய்பியூ மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தரிடம் கேட்போம். பாவேந்தர், விவரங்கள். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது பாத்தீங்கன்னா 80. சிறுவயது முதலே RSS அமைப்புல இருந்து வந்த அவருக்கு தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவராக இவர் இருந்துள்ளார். இதன் பிறகு பாத்தீங்கன்னா 2021 மணிப்பூர் ஆளுநராகவும் தற்போது நாகாலாந்து ஆளுநராகவும் இல கணேசன் அவர்கள் பதவி வகித்து வரும் நிலையில சென்னை தீநகரில் உள்ள அவருடைய இல்லத்துல சற்று நாள் தங்கி வரலாம் என்று இருந்த நிலையில திடீரென அவருக்கு உடல்நல சரியில்லாத போனதனால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவர்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பியூ ரியோ மற்றும் துணை முதலமைச்சர் யதுவாங் பாட்னு அவர்கள் நேரடியா ஸ்ரீநகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் வைத்திருக்கக்கூடிய இல கணேசன் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்புதான் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அந்த மலர் வளையத்துல பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியின் சார்பாக முதலமைச்சர் மலர் வளையம் வைத்ததாகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் சார்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே மொழிக்காகவும் தேசத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இல கணேசன் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக நாகாலாந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்.